ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆட்டோகேடில் ஹெக்ஸகனல் நட்டை எப்படி மாடல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 3 மினிட்ஸில் நம்ம இந்த நட்டை வரைய போகிறோம். வாங்க எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணிவிடுங்க. இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் சூஸ் பண்ணி நான் ரேடியஸ் ஈக்குவல் டு ஒரு 10 mmக்கு நான் இந்த ஹெக்ஸகனை ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ஹெக்ஸகனோட சென்டர் பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நான் ஒரு லைன் வரைய போகிறேன். இந்த டயகனலை கனெக்ட் பண்ணி இப்போது இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் இதுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்க. அதுக்கப்புறம் ஒன் மோர் சர்க்கிள் அதே சென்டர் அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 5 mm இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த ப்ரொஃபைலை நான் ஜஸ்ட் 8 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். திரும்பவும் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த சர்க்கிளையும் சேம் ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிடுங்க. ஸோ இது போல் எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. பண்ண பிறகு இப்போது சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம். இந்த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். வரைஞ்ச பிறகு இந்த சர்க்கிளை போய்ட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் போகிறேன். செலக்ட் த சர்க்கிள் என்டர் அடிச்சுங்க. இந்த ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் கேட்கும்போது டேப்பர் ஆங்கிள் உள்ள டீயை டைப் பண்ணி என்டர் அடிச்சுட்டு இந்த டேப்பர் ஆங்கிள் வந்து -45 கொடுங்க. இந்த ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் கேட்கும்போது இப்போ -8 கொடுத்துட்டு என்டர் அடிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் டெவலப் ஆகும். இப்போது இந்த ப்ரொஃபைலை போயிட்டு இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இன்டர்செக்டில் போயிட்டு இன்டர்செக்டை செலக்ட் பண்ணி இந்த நட்டையும் இந்த ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதை சாலிடில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். இதை போய் இந்த இன்டர்னல் சிலிண்டரை மட்டும் என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஒரு ஹோல் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம வந்து இன்டர்னல் த்ரெட்டு போடல. அது வேணும்னா ஹெலிக்ஸை யூஸ் பண்ணி மாடல் பண்ணிக்கலாம். நம்ம பிளைனாக ஒரு எக்ஸல் நட்டு எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் இப்போ டாப்பில் எப்படி பண்ணமோ அதே போல் பாட்டமில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதே -45 எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டம் ஸ்பேஸும் அதே போல் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.